தலைமை நீதிபதி. அந்த தீர்ப்பின்படி தமிழ்நாட்டிலே ஓராண்டிற்குள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டார்கள். ஆனால் அதை நடத்தவில்லை, அந்த சூழல் நடத்தவில்லை. அதன் பிறகு 2012 பல வழக்குகளை போட்டார்கள். அந்த வழக்குகள் கடந்த வாரம்தான் உச்சநீதிமன்றத்திலே முடிவடைந்தது. காரணம், அந்த வழக்கை போட்டவர்கள் அவர்களுடைய படிப்பை முடித்து விட்டார்கள் என்ற நோக்கத்திலே அந்த வழக்கை முடித்து விட்டார்கள். ஆனாலும் இன்னும் 2-3 அந்த மைய வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கிறது. இது பொதுநல வழக்குகள். இது எப்போனா வரும். அது வந்ததுன்னா நீதிபதிகள் கேட்கின்ற கேள்விக்கு தமிழ்நாடு அரசு பதில் சொல்ல முடியாது. காரணம், இந்த கணக்கு இல்லாமல் அவர்கள் நியாயப்படுத்த முடியாது. ஆக அது அவசியமானது. அது மட்டுமல்ல, இந்தியாவிலே கர்நாடகம், பீகார், தெலுங்கானா இந்த 3 மாநிலங்கள் கணக்கெடுப்பு நடத்தி முடித்து விட்டார்கள். அதே போன்று ஆந்திரா, ஒரிசா, ஜார்க்கண்ட் மாநிலங்கள் கணக்கெடுப்பு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். சமூக நீதியின் பிறப்பிடம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தான் முதல் எடுத்திருக்கணும், ஆனாலும் எடுக்கல. அதே நேரத்தில் இப்போ எடுக்கின்ற ஒரு சூழல் வந்து இருக்கிறது. எல்லா கட்சிகளும் இதில் கலந்து கொண்டார்கள். கலந்து கொள்ளாத இப்போ இன்னும் சொல்ல போனா இப்போ ஆளும் கட்சி சார்ந்தவர்கள் இங்கே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார்கள். அதே போன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே முன்னாள் அமைச்சர்கள் வரை இருந்தார்கள். அதே போன்று எதிர்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் காலையிலே இந்த கூட்டம் தொடர்வதற்கு முன்பாக என்னை தொலைபேசியில் அழைத்து, நீங்கள் இந்த கூட்டத்திற்கு எங்களால் வர முடியவில்லை, ஆனாலும் நாங்கள் இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கின்றோம், இந்த கூட்டத்தில் கருத்துக்களை நாங்கள் ஆதரிக்கின்றோம், இதற்கு அப்படி என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இதற்கு ஆதரவு அளித்திருக்கின்றார்கள். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சென்னை தியாகராய நகரில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருந்தோம். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசே நடத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இடஒதுக்கீட்டில் வேறுபாடு இருப்பதால் கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டுமே சரியான ஒதுக்கீடு கிடைக்கப்பெறும் என்றும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார்.